விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 3.5 வயது சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் பள்ளி தாளாளர், முதல்வர் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சிறுமி உயிரிழப்பு தொடர்பாக பள்ளி தாளாளர், முதல்வர் உட்பட 3 கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமி உயிரிழப்பில் மர்மம் நீடிப்பதாக அடுக்கடுக்கான சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஒரு இன்டர்வல் விட்டீங்க, எல்லா குழந்தைகளும் உள்ள வந்துட்டாங்க, என்ன நீங்க செக் பண்ணணும்ல? ஏன் நீங்க செக் பண்ணல? அப்பவே அந்த புள்ள ஒரு திருப்பி கொடுக்க முடியுமா? 3 மணிக்கு ஸ்கூல் விடும்போது தான் குழந்தை தேடி இருக்கிறாங்க. மேலே இருந்து யாரோ ஒரு சார் பார்த்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தை மேலே மிதக்குதுன்னுட்டு. அப்போ எந்த அளவுக்கு நிர்வாகம் நடக்குதுங்க? அதிகாரிகளின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே உள்ள செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் பழனிவேல், சிவசங்கரி தம்பதியின் 3.5 வயது மகள் லியா லட்சுமி LKG படித்து வந்தார். வெள்ளிக்கிழமை பகல் 12 மணிக்கு உணவு இடைவேளையின் போது சிறுவர் சிறுமிகள் வெளியே விளையாடிவிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு சென்றனர். அப்போது சிறுமி லியா லட்சுமி வகுப்பறையில் இல்லாததால் ஆசிரியர் ஏஞ்சல் அவரை தேடியதாக கூறப்படுகிறது. மற்ற வகுப்பறைகளில் தேடியும் லியா கிடைக்காததால் சிறுவர்கள் விளையாடிய இடத்தில் தேடிய போது அருகிலிருந்த கழிவுநீர் தொட்டியின் மூடி தகரம் உடைந்திருந்தது. உள்ளே பார்த்தபோது கழிவுநீர் தொட்டிக்குள் சிறுமி லியா பேச்சு மூச்சின்றி கிடந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக பள்ளி நிர்வாகத்தினர் சிறுமியை மீட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். இதனையடுத்து பள்ளியில் படிக்கும் பிற மாணவர்களை மாலை 3 மணிக்கு பள்ளி நிர்வாகம் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். ஆனால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கவில்லை. வழக்கம் போல சிறுமியை அழைத்து செல்ல அவரது தாத்தா கார்மேகம் பள்ளிக்கு வந்தபோதுதான் சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து இறந்ததாக கூறியுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து பள்ளிக்கு வந்த விக்கிரவாண்டி போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி நிர்வாகத்தின் கவனக்குறைவால் தான் சிறுமி உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி சிறுமியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். செப்டிக் டேங்கை சுற்றி இரும்பு கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வளைத்து குழந்தை லியா மேலே ஏற வாய்ப்பில்லை என்றும், செப்டிக் டேங்கில் குழந்தை விழுந்தது உண்மை என்றால் குழந்தையின் உடல் மற்றும் ஆடை நனையாமல் இருந்தது எப்படி என்றும் உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குழந்தை உயிரிழந்த தகவலை பெற்றோருக்கு தெரிவிக்காமல் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பின்னர் 2 மணி நேரம் கழித்து தெரிவித்தது ஏன் எனவும் கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் சிறுவர் சிறுமியர் அதிகம் பயிலும் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை தாண்டிதான் கழிவறைக்கு செல்லும் கட்டமைப்பு உள்ளது. இது ஒரு தவறான கட்டட அமைப்பு என்று மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவுநீர் தொட்டியை தாண்டி கழிவறைக்கு செல்லும் பட்சத்தில் எப்படியாவது அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடும் என்ற முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்ததாக பள்ளி நிர்வாகத்தினர் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சிறுமி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் பள்ளியின் தாளாளர் எமில்டா, பள்ளியின் முதல்வர் டொமினிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகியோரை விக்கிரவாண்டி போலீசார் கைது செய்தனர். 3 மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள அழைத்துச் சென்ற நிலையில் பள்ளியின் தாளாளர் எமில்டா, பள்ளியின் முதல்வர் டொமினிக் மேரி ஆகிய இருவருக்கும் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
கடும் பதற்றமான சூழல் நிலவுவதால் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெளியாட்கள் பள்ளிக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைப்பினர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் விசாரணையின் முடிவிலேயே சிறுமியின் உயிரிழப்புக்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும்.